இக்லாபுடைய சட்டம். இக்லாப் அதாவது இக்ஃபானா என்னன்னு சொல்லியிருக்கோன்னா, இக்ஃபானா என்னது? மறைத்து ஓதுதல். இல்ஹார்னா வெளிப்படுத்தி ஓதுதல். இதுக்குன்னு வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் சொல்லியிருக்கோம். கல்கலானா அசைத்து ஓதுதல். அதே மாதிரி இக்ஃபானா புரட்டி ஓதுதல்னு அர்த்தம். புரட்டி ஓதுதல். எதை எதுவாக புரட்டணும்னு இன்ஷால்லா பார்க்கலாம். சேம் அதே தான். நூனே சாக்கினுக்கு பிறகு அல்லது தன்வீனுக்கு பிறகு. நூனே சாக்கின்னா என்னம்மா? நூனே சாக்கினா நூன் சுக்குன்னு போய்ட்டு நூனுக்கு நூனே சாக்கின். தன்வீன்னா தோசப தோசே தோபேஷ்க்கு தன்வீன்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டுக்குமே பிறகு. பிறகுனா என்ன சொல்லியிருக்கேன்? லெஃப்ட் சைடு. சரிங்களா? முன்னுனா ரைட்டு, பின்னுனா லெஃப்ட் சைடு. பிறகு பா ஒரே ஒரு எழுத்து. இக்லாபுடைய எழுத்து எத்தனமா? ஒன்றே ஒன்று தான், பா வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நூனே சாக்கினையும் தன்வினை மீமாக மாற்றி, அந்த வந்து என்னது, அந்த நூன் இருக்கிற இடத்துல மீமுன்னு வச்சிடணும், தன்வீன் இருக்கிற இடத்துல மீமுன்னு சவுண்டு வச்சிடணும். புரியுதா? மீமாக மாற்றி குன்னா மற்றும் மிக்வா செய்து ஓத வேண்டும். இப்போ நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இப்போ நம்ம எப்படி ஓதுவோம் இதை? இந்த மீம் இல்லை அப்படின்னா எப்படி ஓதுவோம்? நம்ம மண் பஹிலான்னு ஓதுவோம் இல்லையா? இதை என்ன சொல்கிறாங்க? இந்த நூனே சாக்கினை என்ன செஞ்சிடுங்க, நீங்கள் மீமாக மாற்றிடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ மம் பஹிலா, இங்கே மீம் இருக்கான்னு நினச்சிக்கிறணும். புரியுதா? மம் பஹிலா குன்னா செய்யணும், இக்ஃபாவும் செய்யணும். மம் இம்மு வச்சு ஓதணும். மம் பஹிலா மிம் பஅதி, ஐன் கொண்டு வாங்கம்மா. மிம் பஅதி கிராமிம் பரரத்தின். கிராமிம் பரரத்தின். இது ஒரு ஆயத்து முடிவில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா எப்படி இந்த தாவை, இந்த குண்டு தாவை கிராமிம் பரர, ஹாய சாக்கினா மாற்றிடணும். ஹாய சாக்கினா என்னமா? சுக்குன் பேற்று ஹாவாக மாற்றிடணும். புரியுதா? கிராமிம் பரர. சமீஉம் பஸ்வீருன். சமீஉம், அந்த ஐன் வந்து தன்வீன் இருக்குது. தன்வீன் நம்ம என்ன மாற்றிடும்? மீமே சாக்கினா மாற்றிடும். மீம் வச்சு மாற்றிடும். புரியுதா? மீம் வச்சு மாற்றிடும். சமீஉம் பஸ்வீருன். ரசூலும் பிமா. ரசூலும் பிமா முத்தஹரத்திம் பி ஐதி. உடைய சவுண்டுமா ஷத்து வந்துருக்கு, நல்லா அழுத்துங்க. முத்தஹரத்திம் பி ஐதி. துவாவுடைய சவுண்டு என்ன சட்டம் இது? முஸ்தலியாவுடைய எழுத்து, வல்லீனமான எழுத்து. துவாவுடைய சவுண்டு கொண்டு வாங்க. முத்தஹரத்திம் பி ஐதி. யாயே தான் நீட்டணும். எல்லா சட்டத்தையும் கொண்டு வரணும். சரிங்களா? பி ஐ டி. ஐன்னு சொல்லும் போது சுக்குன் பேட்டை யாவுக்கு முன்னாடி ஜபர் இருக்குனால யாயலீன், சுக்குன் பேட்டை யாவுக்கு முன்னாடி ஜே இருக்குனால யாயே மத்தா நீட்டணும். இது நீட்டக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க. ல நஸ்ஃபஅம். ல நஸ்ஃபஅம் ஐன் கொண்டு வாங்க. ல நஸ்ஃபஅம் பின் நாஸ்வியத்தி. நிப்பாட்டும் போது இந்த மாதிரி வந்துச்சு. என்னமா சொல்லியிருக்கேன்? நாஸ்விய ஹாய செகண்ட் நிப்பாட்டணும். சரிங்களா? ல நஸ்ஃபஅம் பின் நாஸ்விய. ல நஸ்ஃபஅம் பின் நாஸ்விய. நெக்ஸ்ட் பாருங்கம்மா. மிம் பைனி சுல்பி. மிம் பைனி சுல்பி. மிம் பைனி சுவாது வந்திருக்கு. ஸோ என்ன செஞ்சிடணுமா? சேர்த்து ஓதுங்க, அழுத்தி ஓதுங்க. மிம் பைனி சுல்பி. ஓகேங்களா? இது என்ன சட்டம்? சரி, புரியுதா? அதாவது இது என்ன சட்டம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. ஆக மொத்தம் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? நூனே சாக்கின் தன்னின் வந்தாலே ஏதாச்சும் ஒரு சட்டம் இருக்கும். அந்த எழுத்தை வச்சு நான் பின்னாடி என்ன எழுத்து வருதோ அதை வச்சு சட்டங்கள் பெயர் மாறும். ஓகேங்களா? இல்ஹாருடைய எழுத்துக்கள் 6, இக்ஃபாவுடைய எழுத்துக்கள் 15, இக்லாபுடைய எழுத்துக்கள் ஒன்று. சரிங்களா? இதை மட்டும் இன்ஷால்லா வந்து என்ன செஞ்சுக்கோ, மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எழுத்துக்கள் என்ன செஞ்சுக்கோ, மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நான் என்ன செஞ்சுக்கோங்க, எழுத்துக்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களாம்மா?
அகமத் என்ன செய்யணும், அந்த நூனே சாக்கினையும் தன்வீனை எப்படி ஓதணும், மீமாக புரட்டி ஓதணும், புரட்டி ஓத வேண்டும். புரியுதா? இதுதான் சட்டம். சரிங்களா?